ஓநாயும் முயலும் காட்டில் தோன்றிய நட்பு. ஒரு மழைக்காலமான ஒரு பிற்பகல், ஆழ்ந்த காட்டின் நடுவில் ஓநாயும் முயலும் சந்திக்கின்றன. காட்டில் அமைதி சூழ பசுமையான மரங்களும் காற்றில் கலந்த புறா கீதங்களும் இயற்கையை அழகாக்குகின்றன. தன்னதான நடைத்திறமையால் பெருமை கொள்கின்ற முயல் செடிகளுக்கிடையே நன்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓநாயின் குரல் கேட்டது. ஏய், நீ யார் என ஓநாய் உச்சரித்தது. முயல் பயமுற்று ஒரு மண் குழியில் உடனே ஒளிந்து கொண்டது. நான் யார் என்று நீயே சொல்லிக் கொள்ள வேண்டாம். ஓநாய், நான் ஒரு மெல்லிய ஆபராதமற்ற உயிர் என முயல் சிறிது நடுங்கிக் கொண்டே பேசியது. ஓநாயின் முகத்தில் ஒரு சிரிப்பு. ஆபராதமற்றவா, நான் உன்னை அழிக்கவே வரவில்லை. உண்மையில் நீயும் நானும் நண்பர்களாக இருக்கலாம். முயல் அதிர்ச்சியடைந்தது. ஓநாயும் முயலும் நண்பர்களா? இது ஏதோ புதுசு. நீ எதற்காக என்னுடன் நட்பு கொள்ள வேண்டும் என முயல் சந்தேகத்துடன் கேட்டது. ஓநாய் சிறிது மென்மையாக பேச ஆரம்பித்தது. நான் எப்போதும் என் பெயருக்கு கீழடக்கப்பட்டிருக்கிறேன். மக்கள் என்னை பார்த்ததும் பயப்படுகிறார்கள். எனக்கு உண்மை நண்பர் கிடைப்பதில்லை. உன்னை பார்த்தவுடன் நீ வேறுபட்டவனாக இருக்கிறாய் என்று தோன்றியது. நாம் பேசிக்கொண்டு நண்பர்களாக இருப்பது நல்லது என எண்ணினேன். முயல் முதலில் சந்தேகமாக இருந்தாலும் ஓநாயின் வார்த்தைகளில் ஏதோ உண்மை உள்ளது போல் தோன்றியது. நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்றால் நீ என்னுடைய நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என முயல் அறிவித்தது. ஓநாய் குதூகலமாக தலையாட்டியது. நிச்சயமாக. என்ன முதலாவதாக, நீயும் நானும் உண்மையான நட்பால் மட்டுமே நடத்தப்பட வேண்டும். இருவரும் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. ஓநாய் அதனை உடனே ஏற்றுக்கொண்டது. இரண்டாவதாக என முயல் தொடர்ந்தது. நம் உறவை மற்ற உயிர்களிடம் பொது அறிவாகச் சொல்லக்கூடாது. அவர்கள் நம்மை வெறுக்கலாம் அல்லது நம்மை பிழையாக புரிந்து கொள்ளலாம் என முயல் அறிவித்தது. ஓநாய் குதூகலமாக தலையாட்டியது. முயல் சிந்தித்துக் நிச்சயமாக. இது சுலபமாகவே இருக்க முடியும். இவ்வாறு அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினர். அவற்றின் நட்பு நாளுக்கு நாள் மேம்பட்டது. முயல் ஓநாயின் நியாயமான ஆளுமையை உணர்ந்தது. ஓநாய் முயலின் குதூகலத்தையும் விரைவான சிந்தனை திறமையையும் கற்றுக்கொண்டது. காட்டில் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ரசித்தனர். ஒவ்வொரு சந்திப்பும் புதிய அனுபவங்களை தந்தது. ஒரு நாள் காட்டு மலை பகுதியிலிருந்து ஒரு ஆபத்தான சிங்கம் காட்டுக்குள் வந்தது. எல்லா சிறிய உயிர்களும் பீதியடைந்தன. சிங்கம் பயமுறுத்தும் குரலுடன், இந்த காட்டின் ராஜா நான் தான், எனக்கு மட்டுமே அதிகாரம் என கர்ஜித்தது. நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை எதிர்க்க வேண்டும். ஓநாய் அதற்கு சம்மதித்து சிங்கத்தை எதிர்கொள்ள தயாரானது. முயலின் ஆற்றலுக்கும் ஓநாயின் தைரியத்திற்கும் இணையாக அவர்கள் சிறப்பாக ஒரே அணியாக செயல்பட்டனர். ஓநாயின் மிரட்டும் குரலும் முயலின் எளிய யோசனைகளும் இணைந்து சிங்கத்தை அடக்கின. சிங்கம் தன் தோல்வியை உணர்ந்து காட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டது. மற்ற உயிர்களெல்லாம் நன்றி கூறின. ஆனால் ஓநாய் முயல் கற்றுக் கொடுத்த சிந்தனை திறமையினால் சிங்கத்தை வெற்றி கொண்டது என உணர்ந்தது. நாள் கடந்ததும் ஓநாயும் முயலும் காட்டின் பாதுகாவலர்களாக நிலைத்தனர். அவர்களின் நட்பு அழிக்க முடியாததாக மாறியது. அந்த நட்பு காட்டின் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு பாடமாக மாறியது. வேறுபாடுகளால் பிரிந்துவிடாமல் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு இணைந்தால் சாதிக்க முடியும்.